Hello guys, welcome to our channel Learning Hat. So in the video நாம என்ன பார்க்க போறோம்னா economicsல first chapter development and this is the part 1 video. Okay, so if you like my teaching, subscribe, like, comment and share. Okay, so now let us start the chapter. So what is development? Correcta? So இந்த term நம்ம காமனா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற வேர்ட் தான். For example, ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லா படிக்கல, போக போக அவன் இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், வெரி குட், நீ ரொம்ப டெவலப் ஆகிட்டே சூப்பராக படிக்கிறியே. அதே மாதிரி ஒருத்தங்க ஸ்டார்டிங்கில் ப்ராப்பராக இங்கிலீஷ் பேசல, போக 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 அவங்க சூப்பராக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வெரி குட், நீ ரொம்ப டெவலப் ஆகிட்டே சூப்பராக இங்கிலீஷ் பேசுறியே, அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ கரெக்டாக. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் இந்த இடத்துல எதை குறிக்குது, ஒருத்தங்களுடைய வளர்ச்சியை குறிக்குது. கரெக்டாக. ஸோ டெவலப்மெண்ட்னா சிம்பிளி க்ரோத். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, டெவலப்மெண்ட்னா ஒருத்தவங்களுடைய க்ரோத், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒரு கேட்டர்பில்லர் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு சின்ன புழு. ஸோ இது வந்து குக்கூன் ஃபார்ம் பண்ணி கடைசியாக என்னவா மாறுது, ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுது. கரெக்டாக? ஸோ இட் ஃபைனலி டர்ன்ஸ் அவுட் இன்டு அ பட்டர்ஃப்ளை. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கேட்டர்பில்லர் வந்து வளர்ந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறிடுச்சு. த கேட்டர்பில்லர் ஹேஸ் டெவலப்டு. கரெக்டாக? த கேட்டர்பில்லர் ஹேஸ் டெவலப்டு இன்டு அ பட்டர்ஃப்ளை. இந்த கேட்டர்பில்லர் வந்து பட்டர்ஃப்ளையாக வளர்ந்துருச்சு. ஸோ த கேட்டர்பில்லர் ஹேஸ் ஷோன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இடத்துல டெவலப்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிளி ஒருத்தங்களுடைய க்ரோத் இல்லை வளர்ச்சி. ஓகேவா? ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸ். கரெக்டாக? ஸோ இட் இஸ் மணி ரிலேட்டட் மேட்டர்ஸ், அது மாதிரி. கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம ஒரு பிளான்ட்டோட க்ரோத் இல்லை ஒரு அனிமலோட க்ரோத்தை பற்றி நம்மளால் படிக்க முடியாது. ஸோ இன் திஸ் சாப்டர் டெவலப்மெண்ட்டை நம்ம ரெண்டு ஆஸ்பெக்டில் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டெவலப்மெண்ட் ஆஃப் அ இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி, அதுக்கு என்னென்ன தேவைகள், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியினுடைய வளர்ச்சிக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டேர்ம் பற்றி கொஞ்சம் தெரியணும். டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டெவலப்மெண்டல் கோல்ஸுங்கிறது எதுவும் கிடையாது, நம்மளோட விருப்பங்கள் மற்றும் ஆசைகள். இட் இஸ் அவர் ஓன் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ். இட் இஸ் அவர் ஓன் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ், நம்மளுடைய ஆசைகள் மற்றும் நம்மளுடைய விருப்பங்கள். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேட்குறோம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம். நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேட்குறோம், சொல்லுப்பா உன்னோட ஆசைகள்லாம் என்ன அப்படின்னா, நான் நல்லா படிக்கணும். ஸோ அவனோட ஆசை என்ன, நல்லா படிக்கணும். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு ஃபார்மரை கூப்பிட்டு கேட்குறோம், ஐயா உங்களோட ஆசைகள் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களே, எனக்கு நிறைய ப்ரொடக்ஷன் வேணும்ப்பா, நான் வந்து நிறையா விளைச்சல் கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஒவ்வொரு டிசையர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அவங்களோட இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ் தான் வந்து அவங்களோட டெவலப்மெண்டல் கோல்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்டோட டெவலப்மெண்டல் கோல் என்ன, நல்லா படிக்கணுங்கிறது. ஃபார்மருக்கோட டெவலப்மெண்டல் கோல் என்ன, அதிக ப்ரொடக்ஷன். இப்போ இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆரம்ப ஸ்டேஜை நல்லா படிக்கல, அப்போ நல்லா படித்து முன்னேறிட்டானா அப்போ அவங்க என்ன இருக்குது, த ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஷோன் த டெவலப்மெண்ட். அப்போது அவனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக என்ன இருக்குது, ஒரு கோல் இருக்குது. ஸோ அவனோட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அவன் வச்ச கோல் என்ன, நல்லா படிக்கணும். ஸோ டு ஸ்டடி வெல் இஸ் த டெவலப்மெண்டல் கோல் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அதே மாதிரி அதிக விளைச்சல் கொடுக்கணும், அதிக ப்ரொடக்ஷன் கொடுக்கணுங்கிறது அந்த ஃபார்மரோட டெவலப்மெண்டல் கோல். கரெக்டாக? இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட டெஸ்ட் ரிப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் அவன் வந்து 7 மார்க்ஸ் வாங்குறான். இல்லை இது வந்து நமக்கு பத்தாது, நம்ம அடுத்த டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் சென்டம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் நல்லா படித்து டெஸ்ட் 2ல் 10 out of 10 வாங்கிட்டான். அப்போ இந்த இடத்துல அவனுடைய டெவலப்மெண்ட் என்ன, ஃப்ரம் 7 marks to 10 marks. ஸோ 7 marks வந்து அவன் 10 marks வாங்கிட்டான். வெரி குட், அவன் வந்து டெவலப்மெண்ட் ஷோ பண்ணிட்டான். இதுதான் வந்து அவனுடைய வளர்ச்சி, இதுதான் அவனுடைய க்ரோத் இந்த இடத்துல. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல டெவலப்மெண்டல் கோலுங்கிறது என்ன, டு ஸ்கோர் சென்டம் இன் த டெஸ்ட். அவன் நல்லா படித்து சென்டம் வாங்கணுங்கிறது தான் அவனோட கோல். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து அவனுடைய டெவலப்மெண்டல் கோல். இதுதான் டெவலப்மெண்ட்டுக்கும் டெவலப்மெண்டல் கோலுக்கும் இருக்க வித்தியாசம். ஓகேவா? இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா படிக்கணும்னு இருக்கலாம், இல்லை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சில பேர் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், சில பேர் வந்து நான் ஒரு பெரிய வீடு கட்டணும், இல்லை சில பேர் வந்து நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். கரெக்டாக? ஸோ இப்போ இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்டல் கோல்னா என்ன, இது ரெண்டும் புரிஞ்சிருச்சுன்னா இந்த சாப்டரே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான். இது ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் எக்கனாமிக்ஸில். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் thinking about the ways in which we can work towards
achieving these goals. இப்போ நம்ம டெவலப்மெண்டல் கோலை வந்து அச்சீவ் பண்ணணும், அப்போ தான் அந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் 7 மார்க்ஸ் வாங்குறான், ஓகே. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் அவனோட கோல் என்ன? டு ஸ்கோர் சென்டம் இந்த டெஸ்ட். இப்போ சென்டமுக்கு பதிலாக அவன் 8 மார்க்ஸோ இல்லை 9 மார்க்ஸோ தான் வாங்குறான்னா அது வந்து டெவலப்மெண்ட் தான். பட் ஆனால் அவனுடைய கோல் வந்து என்னது? டு ஸ்கோர் சென்டம் இந்த டெஸ்ட். ஸோ அவன் அப்போ சென்டம் அவன் ஸ்கோர் பண்ணலன்னா அவனோட டெவலப்மெண்ட் அவன் வந்து ரீச் பண்ணல, அவன் வந்து எந்த விதத்துலையும் டெவலப்மெண்ட் ஆகலை அக்கார்டிங் டு ஹிஸ் கோல். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட்னா என்ன? நம்ம எப்படி இந்த டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வை வி சே டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் thinking about the ways in which we work towards achieving these goals. Okay, so நான் சொன்ன மாதிரி development can be viewed in two aspects, correctா? First one, development of an individual. Second one வந்து development of a country. So first let us see what is development of an individual. ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சிக்கு நமக்கு என்னென்ன தேவை அதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும், கரெக்டாக? ஸோ எவ்ரி பர்சன் வில் ஹாவ் their own aspirations and desires, கரெக்டாக? அதை நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்களுக்கு நல்லா படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய வீடு கட்டணும், இல்லை நான் பணம் சம்பாதிக்கணும், இல்லை நான் பெரிய வேலைக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஒரு ஃபார்மருக்கு அதிகமான விளைச்சல் கொடுக்கணும், அதுதான் வந்து ஃபார்மருடைய டெவலப்மெண்டல் கோலாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டீச்சர் எடுத்தோன்னா என் ஸ்டூடெண்ட்ஸில் நல்லா படிக்கணும். இப்போ நம்ம ஒரு டாக்டர் எடுத்தோன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க? என்னோட பேஷண்ட்டோட டிசீசஸில் நான் க்யூர் பண்ணும். இப்போ அதே மாதிரி ஒரு மெய்டுனா எனக்கு நிறையா சம்பளம் வரணும், நான் என் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஒரு மெய்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஃபார்மருக்கு வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் மற்றும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். தே வில் ஹாவ் their own aspirations and desires. ஸோ ஃப்ரம் திஸ் வாட் வி கேன் கன்க்ளூட் இஸ், இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்னா டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்டல் கோல் இருக்கும். எல்லாத்துக்கும் சேமாக இருக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. சேமாகவும் இருக்கலாம், பட் கம்பல்சரி அது சேமாக தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ். வை? Because they seek things that are most important for them. That is the thing which can fulfill their aspirations or desires. They seek the things that are most important for them. கரெக்டா? எது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கோ அதுதான் வந்து அவங்களோட டெவலப்மெண்டல் கோலாக இருக்க முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எது? படிக்கிறது. ஒரு ஃபார்மருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எது? அவங்க நல்ல விளைச்சலை கொடுக்கறது. அப்போது எது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து அவங்களுடைய டெவலப்மெண்டல் கோலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். மோஸ்ட்லி நம்ம கொஸ்டின்ஸ் கூட இதுலேருந்து கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ். டு யூ அக்ரி? ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. நாம் வந்து அதுக்கான ரீசன் எழுதிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் see about it. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a rural woman from a land owning family. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், அதாவது ஒரு உமன் அவங்க வந்து ஒரு நிலம் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுடைய டெவலப்மெண்டல் கோல் என்னவாக இருக்கும்? எஜுகேஷன் ஃபார் ஹர் சில்ட்ரன், மோர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஏர்னிங் ஃப்ரம் ஹர் லேண்ட். ஸோ அப்போ இந்த உமனுடைய டெவலப்மெண்டல் கோல் என்னவாக இருக்குது? அவங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வசதிகள் கிடைக்கணும், அவங்களோட லேண்டில் விவசாயம் பண்ணி அதிக ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கணும், அதே மாதிரி அதிக சன்மானமும் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அ பாய் ஃப்ரம் அ ரிச் அர்பன் ஃபேமிலி. இப்போது ஒரு பணக்கார வீட்டிலேருந்து ஒரு பையன், அந்த பையன் என்ன நினைப்பான்? டு ஸ்டடி இன் அப்ராட், ஹாவ் ஹிஸ் ஓன் கார். ஸோ இவன் என்ன நினைப்பான்? நான் என்னோட ஹையர் ஸ்டடீஸு நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும், எனக்கு சொந்தமாக ஒரு கார் இருக்கணும், இல்லை ஃபோன் இருக்கணும். ஸோ எது வேணாலும் அவன் வந்து நினைக்கலாம். கரெக்டாக? இந்த இடத்துல இந்த பாயோட டெவலப்மெண்டல் கோலும் இந்த உமனோட டெவலப்மெண்டல் கோலும் சேமாக இருக்கா? கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி ஒவ்வொன்றா படித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் வேணும்னா உங்களோட என்சிஆர்டி புக்கில் இந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அதை வச்சு நம்ம ஒரு பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அ கேர்ள் எக்ஸ்பெக்ட்ஸ் as much as freedom and opportunity as her brother, and that he also shares in her household work. Her brother may not like this. Okay, so இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா
ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் அண்ணா இருக்காங்க. எங்கள் அண்ணாவுக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. லைக் வெளியே போய் படிக்கிறதுக்கு, வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு, அந்த மாதிரி அவங்களோட பிரதருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃப்ரீடம் வந்து வீட்டில் தராங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட சிஸ்டர், அந்த பிரதரோட தங்கச்சி அந்த சிஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எனக்கும் அதே மாதிரி ஃப்ரீடமும் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அதே மாதிரி நான் தான் வந்து வீட்டு வேலைகள்லாம் செய்கிறேன், என்னோட அண்ணா வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கும் வந்து அந்த கேர்ள் வந்து என்ன நினைக்கிறாங்க, எனக்கும் ஃப்ரீடம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வேணும். அதே மாதிரி நான் செய்கிற வீட்டு வேலைகளில் என்னோட பிரதருக்கும் அதில் பங்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த கேர்ளோட டெவலப்மெண்டல் கோல். கரெக்டாக? இப்போ அவங்களோட பிரதருக்கு என்ன ஆகுது, அவங்களோட பிரதருக்கு இது பிடிக்கல, வீட்டு வேலை செய்கிறது அவங்களோட பிரதருக்கு பிடிக்கல. கரெக்டாக? ஸோ இந்த கேர்ளோட டெவலப்மெண்டல் கோல், இந்த கேர்ளோட டெவலப்மெண்டல் கோல் என்ன, ஃப்ரீடம், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஷேர் இன் ஹர் ஒர்க். இதுதான் வந்து அந்த கேர்ளோட டெவலப்மெண்டல் கோல். பட் ஆனால் இந்த கேர்ளோட டெவலப்மெண்டல் கோல் இந்த பிரதரை டிஸ்டர்ப் பண்ணுது. கரெக்டாக? ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கட்டும். இன்னொரு எக்ஸாம்பிளை பார்த்துருவோம். டு கெட் மோர் எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மே வாண்ட் மோர் டேம்ஸ். ஓகே, ஸோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எங்களுக்கு நிறைய டேம்ஸ் தேவைப்படுது ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு. பட் திஸ் மே சப்மர்ஜ் த லேண்ட் அண்ட் டிஸ்டர்ப் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டிஸ்பிளேஸ்ட் such as tribals. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டேம் வேணும்னா நமக்கு ஒரு நிறையா இடம் வேணும். கரெக்டாக? ஒரு சின்ன இடத்த நம்மளால் டேம் கட்டிட முடியாது, ஒரு பெரிய இடமே வேணும். ஸோ அதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பண்ணுறாங்களோ, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ட்ரைபல்ஸ் வாழ்கிறாங்க. ஸோ ட்ரைபல்ஸ்னால் அவங்க வந்து அவ்வளோக்கா அங்கே அந்த இடத்துல சிவிலைசேஷன் இருக்காது. கரெக்டாக? ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டோ இல்லை சம் ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அவங்களுக்கு மோஸ்ட்டாக இருக்காது. மோஸ்ட்லி அவங்களோட ஓன் லைஃப்பை அவங்களே தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரைபல்ஸ்லாம் நாம் அமுச்சிட்டு நாம் இந்த இடத்துல டேம் கட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோட டெவலப்மெண்ட் கோல் என்ன, டு கெட் மோர் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக வேணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க ட்ரைபல்ஸை துரத்திடுறாங்க. அப்போது இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோட டெவலப்மெண்ட் கோல் வந்து இந்த ட்ரைபல்ஸை அஃபெக்ட் பண்ணுது. கரெக்டாக? ஓகே, ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, what may be development for one may not be development for the other. இது வந்து நம்ம as usual பார்த்ததான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டெவலப்மெண்ட்டாக இருக்கோ அதே வந்து ஒரு ஃபார்மருக்கு இருக்காது. இதில் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான். இட் மே ஈவன் பி டிஸ்ட்ரக்டிவ் ஃபார் த அதர்ஸ். இதுதான் வந்து இப்போ இதுக்கு தான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எக்ஸாம்பிள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இவங்க டேம் கட்டணுங்கிறதுக்காக ட்ரைபல்ஸ் வந்து துரத்திடுறாங்க. கரெக்டாக? ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு இது ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் பட் ஆனால் ட்ரைபல்ஸ்க்கு அது டெவலப்மெண்ட்டாக இல்லை. இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஃபார் தேம். அது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சாரி நாட் எக்ஸாம்பிள், அப்போ இதிலிருந்து நம்ம 2 விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஒரு பெயிண்டருக்கு வேறு மாதிரி இருக்கலாம், ஒரு ஆஸ்ட்ரோனட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, வாட் மே பி டெவலப்மெண்ட் ஃபார் ஒன் மே நாட் பி டெவலப்மெண்ட் ஃபார் அதர். இட் மே ஈவன் பி டிஸ்ட்ரக்டிவ் ஃபார் த அதர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. அந்த டேமோட எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், இல்லை அந்த கேர்ள் வந்து ஃப்ரீடம் அண்டு அவங்க செய்கிற வேலைகளில் ஷேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும், அதுவும் வந்து இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ரீசன் எழுதி எக்ஸாம்பிள் மட்டும் எழுதினா போதும். மோஸ்ட்லி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டு யூ அக்ரி அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட் கோல்னா என்ன, அதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், அது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு காமன் திங், எல்லாத்துக்குமே ஒரு காமன் திங் என்னவா இருந்துச்சு, லைக் யாரை கேட்டாலும் ஒரு காமன் கோல். ஃபைனலாக என்ன, நான் படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். ஒரு ஃபார்மருக்கு நான் அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி கொடுத்து சம்பாதிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட் டு ஸ்டடி இன் அப்ராட், அவங்களோட கோல் என்ன, அங்கேயும் நல்லா படித்து நான் பெரிய வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். ஸோ ஃபைனலாக எல்லாத்தோட டெவலப்மெண்ட் கோல்லையும் சம்திங் ஒன் திங் காமனாக இருக்குது. அது என்னது, பணம், மணி ஆர் இன்கம். இது வந்து அவங்களுக்கு காமனாக இருக்குது. கரெக்டாக? பட் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே போதுமா, கிடையாது. ஓகே. So money or material things that one can buy with it is one factor on which life depends, but the quality of a life also depends on non-material things. வாழ்க்கைக்கு பணமும் தேவை. It is one factor. It is not the only factor. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நமக்கு பணத்தையும் தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் தேவை. அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போது டெவலப்மெண்ட் கோல்ஸை நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ், இன்னொன்று நான் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ். ஸோ மெட்டீரியலிஸ்டிக் கோல்னால் ரொம்ப சிம்பிள்.
திங்ஸ் தட் கேன் பி பாட் பை மணி. நம்ம பணத்தை வச்சு எதெல்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபோன் ஆகட்டும், இல்லை ஒரு வீடு வாங்குறது, இதெல்லாம் தான். இதே நான் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்னால் அது நம்மளால் பணத்தை வச்சு வாங்க முடியாது. திங்ஸ் தட் cannot be bought by money. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் ஈக்குவலிட்டி, ஈக்குவல் ஃப்ரீடம், போத் மென் அண்ட் உமனுக்கு சம உரிமை, அது வந்து நம்மளால் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. அது நாமெல்லாம் உணர்ந்து திருந்தினா தான் உண்டு. கரெக்டாக? ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பணத்தை வச்சு நம்மளால் வாங்க முடியாது. கரெக்டாக? ரெஸ்பெக்ட், நமக்கு மரியாதை கொடுங்கன்னு பணத்தை வச்சு வாங்க முடியாது. ஒரு செக்யூர் என்விரான்மெண்ட், கரெக்டாக? இந்த கண்ட்ரியில் டெரரிசம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் நம்மளால் பணத்தை வச்சு வாங்கிட முடியாது. டெரரிசம் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே தேவை கிடையாது. அதையும் தாண்டி நிறைய திங்ஸ் வந்து நம்ம லைஃப் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், ரெஸ்பெக்ட், செக்யூர் என்விரான்மெண்ட், பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதர் தேன் இன்கம் வி ஆல்சோ டிபெண்ட் ஆன் நான் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் ஃபார் அவர் லைஃப். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின். இஃப் யூ கெட் அ ஜாப் இன் ஃபார் ஆஃப் பிளேஸ், before accepting it you would try to consider many factors apart from income. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து அமெரிக்காவோ இல்லை லண்டனோ இல்லை சுவிட்சர்லாண்டோ கனடாவோ அங்கே வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்கிது. கரெக்டாக? அப்போது அங்கே நமக்கு வேலை கிடைக்குதுன்னா நமக்கு எவ்வளோ சம்பளம் வருதுன்னு மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். அதையும் தாண்டி நம்ம நிறையா விஷயத்த கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஃபேமிலி. இப்போ நம்ம போகிறோன்னா நம்ம தனியாக போகணுமா? நம்ம எதுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இப்போ நாம் போகும்போது நம்ம ஃபேமிலிக்கும் அங்கே அக்காமடேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர், அங்கே நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளோட அங்கே ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும், ஸோ அந்த வேலை எப்படி இருக்கும், அதை பற்றி. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் நியூ திங்ஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துல இங்கேருந்து நம்ம வேலைக்கு போகிறோம். ஏங்க வேலைக்கு போகிறோம்? அங்கே ஃபஸ்ட்டு திங் அதிக இன்கம் வருது. அதையும் தாண்டி நமக்கு அங்கே ஏதாவது ஒரு புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக? இப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணும்போது, இப்போ நம்ம சில பேர் வந்து ஒரு கம்பெனியில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறத்துக்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒன்று தான். நம்ம இங்கேருந்து அங்கே போகிறப்ப நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோமா, நம்ம நிறைய புது விஷயங்கள்லாம் கற்றுக்குறோமா, அதுவும். கரெக்டாக? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இன்கம் நாம் இந்த மாதிரி நிறையா திங்ஸையும் கன்சிடர் பண்ணுறோம். கரெக்டாக? ஏன்? பிகாஸ் லைஃப் இஸ் நாட் ஒன்லி டிபெண்ட் ஆன் இன்கம், ஆல்சோ சம் அதர் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் ஆஃபர்ஸ் ஹை பே பட் நோ ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ லீவ் நோ டைம் ஃபார் யுவர் ஃபேமிலி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு ஒரு வேலை தரேன், ஆனால் இந்த வேலையை நான் எப்போ வேணாலும் உங்ககிட்ட பிடிங்கிக்கலாம், உனக்கு ஜாப் வந்து ஷோராக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் உனக்கு அதிகமாக சம்பளம் தரேன், நீ ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், நீ ஃபேமிலி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, உனக்கு அவ்வளோ பெரிய பிரேக்கெல்லாம் கிடைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேஸ் 2ல என்ன சொல்கிறாங்க? ஜாப் ஆஃபர்ஸ் less pay but ensures job security and provides enough time for you to spend with family. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கேரண்டடாக உனக்கு ஜாப் இருக்குது, இத்தனை வருஷம் நீ வேலை செய்வ, நடுவில் உன்னை யாரும் வேலையிலேருந்து தூக்கிட மாட்டோம், உனக்கு மாத சம்பளம் வந்துடும். அதே மாதிரி நாங்கள் நிறைய வெக்கேஷன் பிரேக்கு, நடுவில் பிரேக்கு, அந்த மாதிரி நாங்கள் நிறையா பிரேக்ஸ் கொடுப்போம், நீ வந்து ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 ஜாபில் நம்ம எந்த ஜாபை சூஸ் பண்ணுவோம்? அப்சல்யூட்லி வந்து கேஸ் 2 தான். நமக்கு என்ன தான் கம்மி பே வந்தாலும் நமக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, அதே மாதிரி நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம வெறும் பணத்தை மட்டும் சம்பாரித்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த ஜாப் சூஸ் பண்ணுவோன்னா, நமக்கு பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, அதையும் தாண்டி நமக்கு ஜாப் செக்யூரிட்டி, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதுவும் நமக்கு முக்கியம். கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து நாம் இதை சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இன்கம் ஃபார் அஸ் other factors are also very important. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம இன்னொரு பாயிண்ட்டையும் கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வெளியே போய் வேலைக்கு போகிறதுக்கு எதுக்கு? நாமளே டெவலப் பண்ணிக்கிறது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு அதிக சம்பளம் அப்படி தராங்கன்னா அப்சல்யூட்லி வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வந்து வளர்ச்சி தான் அடையிறோம். பட் ஆனால் அதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்களையும் கன்சிடர் பண்ணுறோம். கரெக்டாக? நம்ம ஃபேமிலிக்கு உண்டான ஃபெசிலிட்டி, எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் நியூ திங், ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர், இதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ ஃப்ரம் திஸ் we can conclude for development people look at mix of goals. ஸோ டெவலப்மெண்ட்னா ஒருத்தர் நிறையா பணம் சம்பாரிச்சோன்னா அது மட்டும் டெவலப்மெண்ட் கிடையாது, நம்ம அதை மட்டும் டெவலப்மெண்ட் கோலாகவும் வச்சுக்கிறது கிடையாது. கரெக்டாக? ஏன்?
பிகாஸ் நம்ம அதர் திங்ஸையும் நம்ம கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அங்கே போகிறப்ப இப்போ திடீர்னு நம்ம ஃபாரினுக்கே வேலைக்கு போகிறோன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் நமக்கு ஒத்துக்குமா, நம்ம ஃபேமிலியை நமக்கு ஒரு அக்காமடேட் பண்ணிக்க முடியுமா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நாம் கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபாரின் போகும்போது என்னோடய குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு அங்கே எவ்வளோ செலவாகும், எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? நமக்கு அதிகமாக சம்பளம் தராங்கங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் நாம் அங்கே போயிட முடியாது. கரெக்டாக? ஸோ ஃபார் டெவலப்மெண்ட் பீப்புள் லுக் அட் மிக்ஸ் ஆஃப் கோல்ஸ். இந்த இடத்துல அவங்க நிறையா விஷயத்தையும் பார்க்கணும். ஓகேவா? இப்போ இன்னொரு கேஸ், இட் இஸ் ட்ரூ தட் இஃப் உமன் ஆர் என்கேஜ்ட் இன் பெய்ட் ஒர்க் தேர் டிக்னிட்டி இன் த ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் சொசைட்டி இன்க்ரீசஸ். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உமன் வந்து அவங்க வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாம் மரியாதை கொடுப்போம். அதே மாதிரி மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அவங்க வீட்லேயும் சரி சொசைட்டிலையும் சரி. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு கம்பெனியோட சிஇஓ போகிறாங்கன்னா அவங்க லேடியாக இருந்தாங்கன்னா, சூப்பர்ப்பா அவங்க ஒரு உமனாக இருந்து அவங்க ஒரு சொசைட்டியில் அவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது, எல்லோரும் பாராட்டுவாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, however it is also the case that if there is respect for women there would be more sharing of housework and a greater acceptance of women working outside. இப்போ நிறைய வீட்டில் வந்து நிறைய பெண்கள் வந்து மதிக்கிறதே கிடையாது. பெண்களோட வேலை வந்து சமையல் அறையில் மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது தப்பு கிடையாது. கரெக்டாக? இப்போ உமனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பித்தோன்னா அவங்க வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க ஜஸ்ட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் ஆச்சு வரும். இப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒருத்தங்க வந்து உமனை வந்து இன்னும் நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, ரெஸ்பெக்டை கொடுக்காம நீ வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வெளியே போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கூட அவங்களுக்கு வராது. கரெக்டாக? நான் அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து, பிகாஸ் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்ட், ஸோ நம்ம அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணனா ஸோ அவங்களும் வந்து சரி ஓகே நான் வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு அவங்களும் தயாராக இருப்பாங்க. கரெக்டாக? A safe and secure environment may allow more women to take a variety of jobs or run a business. Okay, so இப்போ என்னதான் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, வீட்லேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம அப்போயும் மட்டும் நம்ம வெளியே போயிட மாட்டோம். கரெக்டாக? வேலைக்கு உமன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போயிட மாட்டாங்க. அவங்க போகிற இடத்துல அந்த என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு சேஃபாக இருக்கா, செக்யூராக இருக்கா, ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட்னா நிறையா உமன் வந்து வெளியே வந்து அவங்களோட வேலைகள்லாம் செய்வாங்க. இப்போல்லாம் உமனுக்கு அவ்வளோக்கா சேஃப்டியே கிடையாது. கரெக்டாக? நம்ம நிறைய நியூஸஸில் பார்க்குறோம். ஸோ இப்போ உமன் வந்து வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சம்பளம் தரோம், உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா அவங்க அந்த பணத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக? அவங்க ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியர் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கா, அவங்களுக்கு அங்கே ரெஸ்பெக்ட் கிடைக்குதா, எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ ஆல்வேஸ் ஃபார் டெவலப்மெண்ட் பீப்புள் லுக் அட் மிக்ஸ் ஆஃப் கோல்ஸ். ஓகே ஓகே ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஜென்ரல் திங்ஸ் பார்த்தோம். டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்டல் கோல்னா என்ன, டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ் இருக்கும். இட் மே ஈவன் பி டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் ஆல்சோ பீப்புள் லுக் அட் மிக்ஸ் ஆஃப் கோல்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ முடிச்சாச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் அ இண்டிவிஜுவலும் முடிச்சாச்சு. இதுதான் ஒரு தனி மனிதருக்கு தேவையானது. இப்போ இது வந்து ஒரு கண்ட்ரி, இப்போ ஒரு கண்ட்ரிங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம், ஸோ அது என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அதை எல்லாத்தையும் வந்து நாம் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். So national development refers to the ability of the country to improve social welfare of the people and improve their living standard. Okay, நேஷ்னல் டெவலப்மெண்ட்னா ஒரு கண்ட்ரி வந்து ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி வந்து எப்போ டெவலப் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லுவோம், மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் நல்ல விஷயம் செய்கிறாங்க, அதே மாதிரி அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல இந்தியாவிலே நிறையா இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரிங்கிங் வாட்டர் கூட கிடைக்காத நிறையா இடங்கள் இருக்குது. கரெக்டாக? ஸோ அங்கெல்லாம் நம்ம ப்ராப்பர் ஹைஜீன், க்ளீன் வாட்டர், க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், பியூரிஃபைட் வாட்டர்லாம் நம்ம கொடுத்தோன்னா அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேட்டிங் த புவர். நிறைய பேர் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க வீட்டில் நிறையா குழந்தைங்களை வந்து வேலைக்கு தான் அனுப்புகிறாங்க. கரெக்டாக? ஸோ நாம் அதெல்லாம் தடுத்து அவங்கள எஜுகேட் பண்ணணும், ப்ரொவைடிங் க்ளீன் என்விரான்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட் தான். ஸோ ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரியில் வந்து ஏழைங்களும் படிக்கிறாங்க, கண்ட்ரி க்ளீனாக இருக்குன்னா நம்ம அதை டெவலப்டு கண்ட்ரின்னு தான் சொல்ல முடியும், அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு நம்மளால் சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் refers to the ability of the country to improve social welfare of the people and improve the living standard. Okay, examples educating the poor, provide clean environment. Okay, so இப்போ இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு டிஸ்கஷன் போகுது. ஓகேவா? அவங்க ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
we should focus on providing quality education for the students. Okay, students வந்து நம்ம கல்வி தரது மட்டும் முக்கியம் கிடையாது, தரமான கல்வியை தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பண்ணலாம். இதுதான் வந்து நாட்டுக்கு ஒரு முக்கியமான தேவையான வளர்ச்சி. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, பட் before that we should take care of health, we should take care of the health of the citizens, it is more important அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்பு இருக்கட்டுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம், நம்ம அதுதான் வந்து அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, இருக்கட்டுங்க, many people are not able to get access to basic facilities like food and water, let us look into it அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான், கல்வியும் முக்கியம்தான், ஹெல்த் கேரும் முக்கியம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் பல இடங்களில் நிறைய பேர் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம மற்றதுக்கெலாம் வருவோம் அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, now there are many people who are unemployed, so if we start a chemical factory we will be able to provide job for many. இருக்கட்டுங்க, என்னதான் கஷ்டப்பட்டாலும் இப்போ நிறைய பேருக்கு வேலைங்கிறதே கிடையாது, நம்ம ஒரு வேலை கொடுத்துட்டோன்னே இந்த பிரச்சனைலாம் தீந்துரும். ஸோ நம்ம ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ரன் பண்ணி, ஒரு கவர்மெண்ட் பேரில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ரன் பண்ணோம்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலமாக அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க, ஃபுட் அண்ட் வாட்டர் பார்த்துக்கலாம், ஃபுட் அண்ட் வாட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து அவங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு கண்ட்ரிங்கிற டெவலப்மெண்ட் அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வியூ கொடுக்குறாங்க. கரெக்டாக இப்போ ஒருத்தர் எஜுகேஷன் பற்றி சொல்கிறாரு, ஒருத்தர் ஹெல்த் கேர் பற்றி பேசுகிறாரு, ஒருத்தர் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு, இன்னொருத்தர் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசுகிறாரு. இது எல்லாமே முக்கியம்தான், பட் இதை நம்ம எந்த பேசிஸில் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் இன் மைண்ட் தட் different persons could have different as well as conflicting notions of a country's development. So first, different notions of a country's development பற்றி பார்ப்போம். ஸோ கரெக்டாக இங்கே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒருத்தர் எஜுகேஷன், ஒருத்தர் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒருத்தர் ஹெல்த் கேர். ஸோ அதுதான் different people could have different notions on country's development. நோஷன்னா ஐடியா. ஓகே, அது என்னது கான்ஃப்ளிக்டிங் நோஷன்? டிஃப்ரெண்ட் பர்சன் குட் ஹாவ் கான்ஃப்ளிக்டிங் நோஷன் ஆஃப் அ கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து இது பண்ணால் டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது டெவலப்மெண்ட்டும் நடக்கும், பட் ஆனால் அது சில பேருக்கு அது கான்ஃப்ளிக்டிங்காக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து என்ன சொல்கிறாரு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு ஜாப் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தான், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், அது வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். கரெக்டாக, ஏன்னா வேலை இல்லாத போது வேலை கிடச்சிதுன்னா டெவலப்மெண்ட் தான். கரெக்டாக, பட் ஆனால் நம்ம ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா என்ன நடக்கும்? பொல்யூஷன் காசு ஆகலாம். ஃபஸ்ட்டு திங் பொல்யூஷன். அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு சின்ன இடத்துல கட்டிட முடியாது, அதுவும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது நமக்கு நிறைய நிலம் தேவை. கரெக்டாக, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி வேணுமோ, ஸோ அவங்க எப்படி அந்த புவர் பீப்புள், அந்த ட்ரைபல்ஸ் அந்த இடத்த விட்டு டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைபல்ஸு ஒரு இடத்துலேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது அந்த இடத்துல இந்த ட்ரைபல்ஸ்க்கோ அந்த வில்லேஜஸ்க்கோ அது வந்து கான்ஃப்ளிக்டிங். கரெக்டாக, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் இன் மைண்ட் தட் different persons could have different as well as conflicting notions of a country's development. ஓகே, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கலாம், அந்த ஐடியா சம்டைம்ஸ் கான்ஃப்ளிக்டிங்காகவும் இருக்கலாம். சரிங்க, இப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க, இதை நம்ம எந்த பேசிஸில் நம்ம எது கரெக்டு எது தப்புன்னு நம்ம எப்படிங்க பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். கேன் ஆல் ஐடியாஸ் பி கன்சிடர் ஈக்குவலி? நம்ம எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்க முடியாது. ஒரு இதுக்கு சம்திங்க்கு அதிக ப்ரையாரிட்டி, சம்திங்க்கு கம்மி ப்ரையாரிட்டியும் இருக்கலாம். ஆர் இஃப் தேர் ஆர் கான்ஃப்ளிக்ஸ், ஹவு டஸ் ஒன் டிசைட்? ஓகே, இப்போ இதில் வந்து இது கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது, நம்மளோட கண்ட்ரி எப்படி டெவலப் பண்ணலாம்? வாட் வுட் பி அ ஃபேர் அண்ட் ஜஸ்ட் பாத் ஃபார் ஆல்? இதில் எது வந்து நியாயமான வழியாக இருக்கும்? இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க, இதில் எது பெஸ்ட்டுங்கிறது நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது? அப்படி இந்த மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் வரும். அதை பற்றிலாம் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வி ஆல்சோ ஹாவ் டு திங்க் வெதர் தேர் இஸ் பெட்டர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். இப்போ நம்ம ஒரு விஷயம், இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு கெமிக்கல் ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிறையா பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதை நாம் இன்னும் வேறு, ஏன்னா இது வந்து சில பேருக்கு கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது. கரெக்டாக, ஸோ இதை நாம் இன்னும் பெட்டராக நம்ம எப்படி பண்ணலாம்? இதுக்கு பதிலாக நாம் ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இந்த ரோடெல்லாம் கட்டுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக எத்தனை பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது. கரெக்டாக? ஸோ நம்ம இதெல்லாம் இன்னும் எப்படி பெட்டர் வேலை பண்ணலாம், எப்படி நாம் இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்டில் எப்படி பண்ணலாம், இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாத்துக்கும் பெனிஃபிட் ஆகுமா? வுட் த ஐடியா பெனிஃபிட் அ லார்ஜ் நம்பர் people or only a small group? இப்போ நம்ம பண்ணுறது, இப்போ நம்ம குவாலிட்டி எஜுகேஷனுங்கிறது எல்லாமே இது வந்து நம்ம பணக்கார குழந்தைங்களுக்கு மட்டும் பண்ணுற விஷயம் கிடையாது. நம்ம பண்ணுறது எல்லா ஏழை மக்களுக்கும் போகணும், பணக்காரர்களுக்கு போகணும், எல்லாத்துக்கும் போகணும். கரெக்டாக? ஒரு சின்ன குரூப் மட்டும் பெனிஃபிட் ஆகக்கூடாது. ஒரு சின்ன குரூப் மட்டும் பெனிஃபிட் ஆச்சுன்னா அங்கே அது டெவலப்மெண்ட்டே கிடையாது. ஓவரால் டெவலப்மெண்ட் எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும். கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்கும் நிறைய வியூஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அது கான்ஃப்ளிக்டிங்காக இருக்க கூட சான்ஸாக இருக்குது. இப்போ இதில் எது கரெக்டான வே, எப்படி அதை கரெக்டாக டிசைட் பண்ணணும், அதுக்கான கரெக்டான பாத் என்ன, எல்லாரும் பெனிஃபிட் ஆகுறாங்களா, இது எல்லாத்தையுமே நாம் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நோஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறாங்க, எது வந்து அதாவது லைக் எது கரெக்டாக இருக்கோ, எது வந்து ஃபேரான வே, எது வந்து ஜஸ்டிஸான வே, எது ப்ராப்பரான வேவாக இருக்கோ அதெல்லாம் டிசைட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அத்தாரிட்டிஸில் இருந்து அதெல்லாம் வந்து நமக்கு இப்போது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போது நாம் வந்து சொல்லுவோம், அந்த கண்ட்ரியில் டெவலப் ஆயிடுச்சு, இந்த கண்ட்ரி இன்னும் டெவலப்பே ஆகலை. ஸோ வி சே சம் கண்ட்ரீஸ் ஆர் டெவலப்ட், some countries are underdeveloped. கரெக்டா? ஸோ we say a country is developed. sometimes இல்லை, ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, இன்னும் சில கண்ட்ரிலாம் வந்து டெவலப்பே ஆகப்பா. அந்த ஆஃப்ரிக்காலலாம் ஒரு இன்னும் நிறையா பேர் வந்து அந்த கண்ட்ரிலாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகாமல் இருக்குது. சூடானில் இன்னும் டெவலப்பே ஆகலை அந்த கண்ட்ரிலாம். இதே டெவலப்டு கண்ட்ரினா அமெரிக்கா, லண்டன், சுவிட்சர்லாண்டில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம எதை வச்சு அந்த கண்ட்ரி டெவலப் ஆயிடுச்சு, நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகிட்டு இருக்கு, இல்லை சில கண்ட்ரி இன்னும் டெவலப் ஆகாமே இருக்குது, தே ஆர் அண்டர் டெவலப்ட், எப்படி சொல்கிறோம்? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நம்மக்கிட்ட 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்க நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ஸோ பேஸ்ட் ஆன் வாட் கேட்டகரிஸ் வி கம்பேர் த ஸ்டூடெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்லினஸ். இப்போ ஃப்ரெண்ட்லினஸ் எடுத்துக்கிட்டால் இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஆனால் இந்த பையன் கொஞ்சம் நொரண்டுப்பா, என்ன அவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டான், அவன் கொஞ்சம் ரிசர்வ்டு டைப், யார்கிட்டையும் அவ்வளோக்கா பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி, இந்த பையன் ஒரு கேட்டகரி, இவங்க 3 பேர் ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மார்க்ஸ் கோட், இந்த எக்ஸாம், க்ரியேட்டிவிட்டி. ஆனால் இந்த பையனுக்கு க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தியான, மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி கம்மி தான். ஸோ நம்ம ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா நமக்கு தேவை. கரெக்டாக? ஸோ பேஸ்ட் ஆன் சம் க்ரைட்டீரியா வி கம்பேர் திங்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் க்ரைட்டீரியா. என்னென்ன க்ரைட்டீரியா? ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்பிரிட் ஆஃப் கோஆப்ரேஷன், மார்க்ஸ் செக்யூர்டு இந்த எக்ஸாம், க்ரியேட்டிவிட்டி, டேலண்ட், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அது மாதிரி நம்ம எப்படி ஒரு கண்ட்ரி டெவலப்டோ இல்லை டெவலப்பிங்கோ இல்லை அண்டர் டெவலப்டு எப்படி சொல்கிறாங்க? சம் க்ரைட்டீரியா வச்சு. ஸோ அது மாதிரி நம்ம என்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ யூஸ்வலி வி டேக் 1 or more important characteristics and compare them based on those characteristics. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து ஒரு பையன் நல்லா படிக்கிறான், படிக்கல அப்படின்னா நம்மளோட க்ரைட்டீரியா என்ன? மார்க்ஸ் செக்யூர்டு இந்த எக்ஸாம். ஸோ இதை வச்சு நம்மளால் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று கம்பேர் பண்ணணும்னா நமக்கு ஒரு க்ரைட்டீரியா வேணும். சம்டைம்ஸ் நமக்கு ஒரு க்ரைட்டீரியா மட்டும் பத்தாது, நமக்கு 2 க்ரைட்டீரியாவும் வேணும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாக்கி யார் நல்லா விளையாடுவாங்க? ஹாக்கி இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ ஹாக்கி யார் நல்லா விளையாடுவாங்கன்னா இந்த 3 பேர் நல்லா விளையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 3 பேரும் தே ஆர் வெல் டன், தே ஆர் பிளேயிங் வெல். இந்த பையனுக்கு ஹாக்கி விளையாட தெரியாது. ஸோ ஹீ டசன்ட் நோ டு பிளே ஹாக்கி. இவங்க 3 பேருக்கும் ஹாக்கி விளையாட தெரியும். கரெக்டாக? இப்போ ஹாக்கி விளையாடுறதுக்கு அந்த கேம் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? பத்தாது. இந்த ஹாக்கிங்கிறது ஒரு டீம் கேம். கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை? டீம் கோஆப்ரேஷன் நமக்கு தேவை. டீம் கோஆப்ரேஷன். ஓகே. ஸோ அப்போ ஹாக்கி விளையாட தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, நமக்கு டீம் கோஆப்ரேஷனும் தேவை. ஏன்னா அப்போ தான் இந்த பாலெல்லாம் பாஸ் பண்ணி கரெக்டாக இந்த டீமை கோஆர்டினேட் பண்ணி விளையாட முடியும். இப்போ உங்கள் 3 பேரில் இல்லைப்பா இந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோக்கா டீம் கோஆப்ரேஷனே கிடையாது, இந்த பொண்ணு தான் எல்லா பாலையும் எடுத்துகிட்டு போகும், பாஸே பண்ணாது அப்படின்னா அப்போ இந்த பொண்ணும் அன்ஃபிட் தான், ஹாக்கிக்கு அன்ஃபிட் தான். ஏன்னா நமக்கு ஹாக்கி ஒரு டீம் செலக்ட் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு டீம் செலக்ட் பண்ணுறோன்னா நமக்கு கேம் விளையாட தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, நமக்கு அதையும் தாண்டி டீம் கோஆப்ரேஷனும் தேவை. ஸோ அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, யூஸ்வலி வி டேக்
one or more important, one or more, okay va. So important characteristics and compare them based on those categories. So in the criteria வெச்சு நாம இவங்கள கம்பேர் பண்ணிக்கிறோம். கரெக்ட்டா? கம்பேர். ஓகே. ஸோ நம்ம எந்த க்ரைட்டீரியா வச்சு ஒரு கண்ட்ரி டெவலப்டா இல்லை டெவலப்பிங்கா இல்லை அண்டர் டெவலப்பிங்கா சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். For comparing countries, income is considered to be one of the most important attribute. Attribute-na idea இல்லை criteria like that. Okay. ஸோ நம்ம கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா வந்து என்னது? இந்த இன்கம் தான். ஸோ அப்போ எந்த கண்ட்ரியில் இன்கம் அதிகமாக வருதோ அந்த கண்ட்ரி மோர் டெவலப்ட், அது மாதிரி இன்கம் எங்கே கம்மியாக வருதோ அங்கே வந்து அண்டர் டெவலப்ட். ஸோ கண்ட்ரீஸ் வித் ஹையர் இன்கம் ஆர் டெவலப்ட், countries with lower income are underdeveloped. ஓகேவா? ஸோ இன்கம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஓகேவா? யார்? இந்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணுற அத்தாரிட்டிஸ், அவங்க எல்லாம் யாருங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக என்னென்ன க்ரைட்டீரியாங்கிறது மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். However, for comparison between countries, total income is not such an useful measure. ஸோ டோட்டல் இன்கம் வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் மெஷர் கிடையாது. சின்ஸ் countries have different populations, comparing total income will not tell us what an average person is likely to earn. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இன்கம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா தான், ஆனால் நம்மளால் டோட்டல் இன்கம் எடுத்துக்க முடியாது. இப்போ டோட்டல் இன்கம்னா அந்த நாட்டில் இருக்க மக்கள் ஒரு வருஷத்துக்கு நான் எப்பயுமே இந்த இன்கம்னு பார்க்குறப்ப மந்த்லி இன்கம் பார்க்க மாட்டோம். மோஸ்ட்லி 99% நம்ம ஆனுவல் இன்கம் தான் பார்ப்போம். வருட வருமானம், annual income, we always consider the annual income. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாட்டில் அங்கே இருக்க எல்லா மக்களோடைய வருட வருமானம் எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு அந்த கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் கிடைச்சிடும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் பின்னாடி. ஸோ அதுதான் வந்து டோட்டல் இன்கம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் இன்கம் வந்து ஒரு யூஸ்ஃபுல் மெஷர் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சைனால எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப அதிகமான பாப்புலேஷன். இதே வந்து நம்ம வேறு ஏதாவது கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அங்கே பாப்புலேஷன் கம்பேர்ட் டு சைனா அண்ட் இந்தியா. கரெக்டாக? ஸோ அப்போ எங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அங்கே எல்லாத்தோட இன்கமையும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு அதிகமாக வந்துடும். அதே மாதிரி எங்கே வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்கோ அந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாத்தோட இன்கம்மை கூட்டினா நமக்கு கம்மியாக தான் வரும். ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் இன்கம்மும் அதிகமாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அப்படி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரெண்டு கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கண்ட்ரியில் 4 பேர் தான் இருக்கும்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு பர்சன் 1 5,000 சம்பாதிக்கிறாங்க, பர்சன் 2 4,000, பர்சன் 3 6,000, பர்சன் 4 5,000. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 20,000. கரெக்டாக? இப்போது கண்ட்ரி பி, பர்சன் 1 5,000. இந்த கண்ட்ரியில் 2 பேர் தான். ஸோ பர்சன் 2 5,000. டோட்டல் இன்கம், இந்த கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் என்ன? அதாவது இந்த பர்சன் 1 வந்து ஒரு வருஷத்துக்கு, இது ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போது இந்த கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் எவ்வளோ? 10,000. ஸோ மோஸ்ட்லி எங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து இன்கமும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து இப்படி யோசிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி பியில் 2 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் 1 வந்து 10,000 ஏர்ன் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு, பர்சன் 2 வந்து 30,000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா ஓவராலாக பார்த்தா நமக்கு 40,000 வரணும். இல்லை, நமக்கு 40,000 வரும். ஸோ இப்போ பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருந்தாலும் இங்கே தானே இன்கம் அதிகமாக இருக்குன்னா கரெக்டு தான். இந்த எக்ஸாம்பிள் வந்து கரெக்டு தான். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நமக்கு எங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து நமக்கு இன்கமும் அதிகமாக இருக்கும். ஸோ இஃப் பாப்புலேஷன் இஸ் மோர், இன்கம் ஆல்சோ வில் பி மோர். ஓகேவா? அதுக்காக தான் வந்து நம்ம டோட்டல் இன்கம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் செகண்ட், இது எல்லாத்தையும் அழிச்சிட்றேன். Okay, so hence we compare the average income, which is the total income of the country divided by its total population அப்படிங்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் இன்கம்னா ஒன்றும் இல்லை. இப்போ பர்சன் 1 வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 5,000. இவங்க 4,000, இவங்க 6,000, இவங்க 5,000. நம்ம டோட்டல் இன்கம்மை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் இன்கம்மை கேல்குலேட் பண்ணலாமே. ஸோ ஆவரேஜ் இன்கம்னா ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த பர்சன் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க? 5,000. இதுதான் இவருடைய ஆனுவல் இன்கம். ஆனால் ஆவரேஜ் இன்கம்னா
ஒரு சராசரியாக எவ்வளோ earn பண்ணுறாங்க. ஆவரேஜ்னா அக்யூரேட்டான இது கிடையாது, ஆவரேஜ்னா மினிமம் இவ்வளோ earn பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆவரேஜ்ங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இது நம்ம சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான், நம்ம சின்ன வயசு இருக்கும்போது படிச்சிருப்போம். இப்போ ஸ்டூடெண்ட் ஏயோட மார்க் வந்து 9, ஸ்டூடெண்ட் பியோட மார்க் வந்து 11, ஸ்டூடெண்ட் சியோட மார்க் வந்து 10 அப்படின்னா, ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், sum of all marks divided by total number of students, கரெக்டாக. ஸோ நமக்கு என்ன 20, 30 by 3 that is 10. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஸ்டூடெண்ட் மினிமம், அதாவது மினிமம் கிடையாது, ஆவரேஜாக தோராயமாக, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஆவரேஜாக 10 மார்க் வாங்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ எவ்வளோ வாங்குறா, 9 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 9க்கும் 10க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஓகேவா. ஸோ தோராயமாக எல்லாரும் 10 மார்க் வாங்கியிருக்காங்க நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளாஸ் 10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் 10ல் எல்லாரும் ஆவரேஜாக எவ்வளோ மார்க்குங்க வாங்குறாங்க அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம 10 மார்க்குன்னு சொல்லுவோம். ஏன்னா 11க்கும் 10க்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது, அதே மாதிரி 9க்கும் 10க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ தோராயமாக 10 மார்க் எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம இடத்துல ஆவரேஜ் இன்கம் எடுக்கிறோம். நம்ம ஆவரேஜ் இன்கம்னு எடுத்துட்டோன்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு பர்சன் ஆவரேஜாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் இன்கத்துக்கு இன்னொரு பேர், நாம் இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். ஸோ the average income is also called as per capita income. இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஷுட் ஆல்சோ நோ த ஃபார்முலா. ஸோ பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன, ஆவரேஜ் இன்கம் தான், டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். இங்கே எப்படி எடுத்தோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே தான் இங்கேயோ, மொத்த வருமானம் டிவைடட் பை அந்த கண்ட்ரியில் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ பெர் கேபிட்டா இன்கமோட ஃபார்முலா இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். இது கண்ட்ரி ஏ, இது இவங்களோட ஆனுவல் இன்கம். கண்ட்ரி பி, இது இவங்களோட ஆனுவல் இன்கம். கண்ட்ரி சி, இது இவங்களோட ஆனுவல் இன்கம். இது ஒவ்வொரு கண்ட்ரியோட டோட்டல் இன்கம். இப்போ பெர் கேபிட்டா இன்கம் ஃபார் கண்ட்ரி ஏ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 20,000. டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி என்ன 20,000. ஸோ 20,000 டிவைடட் பை அந்த கண்ட்ரியில் எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர். ஸோ when we divide what we will get, 2 2s are 4, 1 2 is to 0. So we'll get 5,000, கரெக்டா. we will get 5,000. நெக்ஸ்ட் கண்ட்ரி பி எடுப்போம். கண்ட்ரி பியில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி எவ்வளோ 5,000. ஸோ 5,000 டிவைடட் பை 2, எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2,500. கண்ட்ரி சி டோட்டல் இன்கம் எவ்வளோ 3,000 டிவைடட் பை அந்த கண்ட்ரியில் எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, கரெக்டா. ஸோ 1 1 3 3 2 3 are 6. ஸோ 1000 டிவைடட் பை 2 500. ஸோ கண்ட்ரி ஏல இருக்கவங்க, கண்ட்ரி ஏல இருக்க எல்லா மக்களும் தோராயமாக 5,000 சம்பாதிக்கிறாங்க மாதம். ஸோ இது வந்து ஆவரேஜ் தான், கரெக்டாக. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ, இது என்னது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம சொல்லலாம். ஆவரேஜ்னா அப்ராக்சிமேட் மாதிரி, ஓகேவா. ஸோ 5,000ன்னு சொன்னோமா, இவங்க எல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, ஒருத்தர் 5,000, ஒருத்தங்க 4,000 6,000 5,000. ஸோ மோஸ்ட்டாக எல்லாரும் ஓவராலாக பார்த்தா 5,000 தான் ஏர்ன் பண்ணுறாங்க. கண்ட்ரி பிக்கு வாங்க 2,500. ஸோ எல்லாரும் 2,500 தான் ஏர்ன் பண்ணுறாங்க. கண்ட்ரி சிக்கு வா 500. இங்கே எவ்வளோ 400 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய். ஸோ ஆவரேஜாக எல்லாரும் 500 ரூபாய் ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ இங்கே 500 ரூபாய் இருந்துட்டு இங்கே வந்து 1000 ரூபாய் இருந்தால் அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா நாம் என்ன சொல்கிறோம், எல்லாரும் தோராயமாக 500 ரூபா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே ஒருத்தங்களுக்கு பார்த்தா 1000 ரூபாய் இருந்தால் அது கரெக்ட் கிடையாது, கரெக்டாக. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1000 இருந்தால் என்னவா மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஆவரேஜ் இன்கமோடைய பர்பஸ் என்ன, டோட்டல் இன்கமுக்கு பதிலாக, அதாவது டோட்டல் இன்கமுக்கு பதிலாக நம்ம ஆவரேஜ் இன்கம் எடுக்கிறதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் published by World Bank, based on average income countries are classified. Okay, so இப்போ நம்ம என்ன பார்த்தோம்,
ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரியா அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா இல்லை டெவலப்பிங் கண்ட்ரியா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மணி வந்து அதாவது இன்கம் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான க்ரைட்டீரியா. ஸோ அந்த க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி நமக்கு கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க கண்ட்ரீஸ் வந்து டெவலப்டா அண்டர் டெவலப்டா இல்லை டெவலப்பிங்கானு. ஸோ நமக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது யார், வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, வேர்ல்டு பேங்க். ஸோ வேர்ல்டு பேங்க் created a report or published a report called as World Development Report. Okay va. So based on what criteria, based on income. Okay, so developed country or rich country, underdeveloped country or poor country. ஸோ எப்போ நம்ம ஒரு கண்ட்ரியை டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுவோன்னா இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் இன்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இன்கம்மை வச்சு மட்டும்தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஒன்லி பேஸ்ட் ஆன் இன்கம். இன்கம்மை வச்சு ஒரு கண்ட்ரி டெவலப்டா அண்டர் டெவலப்டு நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அது யார் கொடுத்தது, வேர்ல்டு பேங்க் கொடுத்தது. இந்த ரிப்போர்ட் பேர் என்ன, வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஓகே, ஸோ நம்ம எப்போ ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுவோன்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் இன்கம் வந்து என்னங்கிறது பார்ப்போம். ஸோ கண்ட்ரீஸ் வித் பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் $12,616 per annum and above in 2012 are called rich countries. ஸோ இப்போ எந்த கண்ட்ரியோட பெர் கேபிட்டா இன்கம், அதாவது அந்த கண்ட்ரியோட ஆவரேஜ் இன்கம், இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அந்த மாதிரி இந்த வேர்ல்டு பேங்க் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னது, எந்த கண்ட்ரியோட ஆவரேஜ் இன்கம் வந்து அதாவது பெர் கேபிட்டா இன்கம் வந்து $12,616 $12,616 இருக்கோ அதுக்கும் மேலே இதோ இருக்கலாம், ப்ளஸ் அதிகமாகவும் போகலாம். இது எவ்வளோ, யூஸ்வலாக நான் சொன்னேன்ல நம்ம இந்த பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறது இந்த டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். அந்த டோட்டல் இன்கம்க்கு நம்ம மோஸ்ட்லி ஆனுவல் இன்கம் தான் எடுப்போம் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, ஆனுவல் இன்கம் தான் நம்ம எடுப்போம், மந்த்லி இன்கம் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் பெர் ஆனம். ஸோ எந்த கண்ட்ரியோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து இவ்வளோ இருக்கோ அந்த கண்ட்ரியில் வந்து டெவலப்டு கண்ட்ரி. இது ஏன் பர்டிகுலர்லி 2012னா, ஏன்னா இந்த ரிப்போர்ட் எடுத்தது வந்து 2012. இப்போது நீங்கள் இந்த சாப்டர் வாட்ச் பண்ணும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்கள் புக்கில் வந்து டேட்டா மாறி இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் கீப் டு தட் சேஞ்ச் ஓவர் த டேட்டாஸ். ஓகேவா. ஸோ டேட்டா எதாவது மாற்றிட்டாங்கன்னா உங்கள் புக்கில் என்ன டேட்டா கொடுத்துருக்கோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் இந்த லெசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது இருந்த டேட்டா இதுதான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரி நார்வே, சுவிட்சர்லாண்ட். அப்போ என்ன அர்த்தம், இந்த கண்ட்ரியோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து 12,616 இருக்கலாம், இல்லை இதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா. ஆல்வேஸ் யூஎஸ் டாலர்ஸ். ஓகே, ஸோ இது ஏன் யூஎஸ் டாலர்ஸ் அப்படிங்கிறதுனா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ருபீஸு, சில கண்ட்ரியில் திராம்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ ஓவராலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யூஎஸ் டாலர்ஸை வச்சாங்க. இதே அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்னா கண்ட்ரீஸ் வித் பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் யூஎஸ் டாலர்ஸ் எவ்வளோ, 1035 per annum, 1035 per annum and less. ஸோ எந்த கண்ட்ரியோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து இவ்வளோ யூஎஸ் டாலர்ஸ் அண்ட் பிலோ தட் மேக்ஸிமம் இவ்வளோ தான், இதுக்கு கீழேயும் இருந்தாலும் வந்து அவங்க அண்டர் டெவலப்டு கண்ட்ரி தான். 2012 இருந்து இந்த அமௌண்ட்டை தான் அவங்க வச்சுருக்காங்க. 2013 வரும்போது இந்த அமௌண்ட் மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ உங்கள் புக்கில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ தோஸ் கண்ட்ரீஸ் ஆர் கால்ட் ஆஸ் புவர் கண்ட்ரீஸ். ஸோ அந்த கண்ட்ரியோட பெர் கேபிட்டா இன்கம் கம்மியாக இருந்தால் ஆப்வியஸ்லி தே ஆர் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி ஆர் புவர் கண்ட்ரி. எக்ஸாம்பிள் சவுத் சூடான் அண்ட் மலி. ஓகே, இப்போ இந்தியா எந்த கேட்டகரியில் வருதுன்னா, இந்தியா கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். ஸோ லோ மிடில் இன்கம் கண்ட்ரினா ஏன் லோ மிடில்னா, ஃபஸ்ட்டு ஏன் லோனா நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து லோவாக இருக்குது. செகண்ட் விஷயம் மிடில், இந்த இடத்துல ஏன் மிடில்னு சொல்கிறோன்னா நாம் டெவலப்டு கண்ட்ரியும் கிடையாது அண்டர் டெவலப்டு கண்ட்ரியும் கிடையாது. ஸோ அண்டர் டெவலப்டு கண்ட்ரிக்கு க்ரைட்டீரியா என்ன, 1035 அதுக்கு கீழேயும் கரெக்டாக. ஆனால் நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ, 2012 நம்மளோட பெர் கேபிட்டல் இன்கம் வந்து 1530. ஸோ இது 12,616 இல்லை, 1035 இல்லை, இதுக்கு மிடில் இருக்குது. ஸோ அதனால தான் லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரி ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஏன் வந்து இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. அப்போ இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாக மாறணும்னா நம்மளோட பெர் கேபிட்டல் இன்கம் எவ்வளோவா இருக்கணும், $12,616 per annum. ஆனால் இங்கே நமக்கு அக்கார்டிங் டு 2012 ரிப்போர்ட் படி நம்ம கண்ட்ரியோட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ, $1,530. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்,
ஆவரேஜ் இன்கம், அதாவது இன்கம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா இன் கம்பேரிங் கண்ட்ரீஸ், கரெக்டாக? பட் இந்த ஃபஸ்ட்டு இன்கம் மட்டுமே போதாது, அது ஒரு விஷயம். ஏன்னா ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சிக்கே இன்கம் மட்டும் பத்தாது. நான் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப், கரெக்டாக? அப்படி பார்த்தா ஒரு கண்ட்ரிக்குன்னு நாம் எடுக்கும்போது ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சிக்கே பணம் மட்டும் பத்தாது, அவங்க டெவலப்டாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு பணத்தை மட்டும் வச்சு சொல்லிட முடியுமா? முடியாது. பணத்தையும் தாண்டி நிறையா ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அந்த இன்கம் மட்டுமே நமக்கு பத்தாது, அந்த ஆவரேஜ் இன்கம் மட்டுமே வந்து நமக்கு பத்தாது, ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் இன்கம் வந்து ஒரு க்ரைட்டீரியா தான் நம்ம யூஸ் பண்ணுறது, பட் ஆல்சோ சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் குட் ஃபார் கம்பேரிசன்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். While averages are useful for comparison, they also hide disparities. Disparities means variations. ஓகேவா? என்னதான் ஆவரேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது நிறைய வேரியேஷனை ஹைட் பண்ணிடுது. அது என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ 2 கண்ட்ரி இருக்குது, கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பி. இப்போ அந்த கண்ட்ரியில் வந்து மொத்தமாக 5 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்ட்ரி ஏ அண்ட் கண்ட்ரி பியோட ஆவரேஜை கண்டுபிடிப்போம். ஸோ ஒன்றும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 50,000 வரும். 50,000 டிவைடட் பை 5 எவ்வளோ? 10,000. ஸோ இந்த கண்ட்ரியோட ஆவரேஜ் இன்கம் 10,000 per annum, ஓகேவா? ஆக்சுவலி நம்ம per annum தான் எடுக்கணும். இவங்க நமக்கு எக்ஸாம்பிளுக்காக மந்த்லி கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. யூஸ்வலி நம்ம ஆனுவல் இன்கம் தான் எடுக்கணும். மந்த்லி இன்கம் இட் இஸ் வெரி ரேர், பட் இங்கே கொடுத்துருக்கனால நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த கண்ட்ரியோட ஆவரேஜ் எவ்வளோ? ஸோ இதையும் கூட்டினா, இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 50,000 தான் வரும். ஸோ 50,000 டிவைடட் பை 5 10,000. ஸோ 2 கண்ட்ரியோட ஆவரேஜ் இன்கமும் சேமாக தான் இருக்குது. அப்போ இந்த 2 கண்ட்ரியுமே ஈக்குவலி டெவலப்டா? வெதர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெதர் போத் த கண்ட்ரீஸ் are equally developed. இந்த 2 கண்ட்ரியுமே ஈக்குவலி டெவலப்டாக இருக்குன்னு நம்மளால் சொல்லிட முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ ஆவரேஜ்னா என்ன? தோராயமா. அப்போது 10,000 per month, கரெக்டாக? 10,000 per month. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இந்த கண்ட்ரியில் இருக்கவங்க, அதாவது கண்ட்ரி ஏல இருக்கவங்க மாதத்துக்கு தோராயமாக 10,000 சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லணும். இந்த 10,000 per month ஆவரேஜ்க்கு வந்து இதுதான் அர்த்தம். ஸோ 10,000 per month அந்த கண்ட்ரியோட பெர் கேபிட்டல் இன்கம் எவ்வளோ? 10,000 per month. அப்போ அங்கே இருக்க எல்லாரும் மாதம் 10,000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க. ஏன்னா 9,500, 10,500, 9,800, 10,000, 10,200. ஸோ ரொம்ப வேரியேஷன் கிடையாது, கரெக்டாக? தோராயமாக 10,000 பார்க்குறப்ப 9,500 வந்து கம்மி கிடையாது. ஜஸ்ட் ஒரு 500 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே மச் சேஞ்சஸை மேக் பண்ணாது. ஆனால் இதே கண்ட்ரி பியில் பாரு. ஸோ கண்ட்ரி பியோட பெர் கேபிட்டல் இன்கம் எவ்வளோ? 10,000 per month. ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க மாதம் 10,000 ஏர்ன் பண்ணுறாங்க, தோராயமாக அதுதான் அர்த்தம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே அப்படியா இருக்குது. ஒருத்தர் 500 ரூபா ஏர்ன் பண்ணுறாரு, இன்னொருத்தரும் 500 ரூபா, இன்னொருத்தரும் 500 ரூபா, இன்னொருத்தர் 500 ரூபா. நான் ஒருத்தர் மட்டும் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 48,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, கரெக்டாக? அப்போது ஆவரேஜ் சேமாக இருக்குது. அப்போது 2 கண்ட்ரிக்கும், அதாவது அப்போ இந்த 2 கண்ட்ரியும் ஈக்குவலாக டெவலப்டுன்னு நம்மளால் சொல்லிட முடியுமா? சொல்லவே முடியாது. என்னதான் ஆவரேஜ் சேமாக இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களோட டிஃப்ரெண்ட் பர்சன் டிஃப்ரெண்ட்டாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஒருத்தர் 48,000 ரூபா ஏர்ன் பண்ணுறாரு, மற்றவங்க எல்லோரும் ஜஸ்ட் 500 ரூபா தான். அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனால் சந்தோஷமாக இருப்போம்? கண்ட்ரி ஏக்கா இல்லை கண்ட்ரி பிக்கா? கண்ட்ரி ஏ. ஏன்னா நம்ம கண்ட்ரி ஏக்கு போயிட்டோன்னா மாதம் மினிமம், அதாவது தோராயமாக 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் கண்ட்ரி பிக்கு போயிட்டோன்னா நம்ம ஒன்று மாதம் 500 ரூபா சம்பாதிப்போம், இல்லை 48,000 ரூபா சம்பாதிப்போம். ஏன்னா என்னதான் நமக்கு இந்த கண்ட்ரியோட பர் கேபிட்டல் இன்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா 10,000 per month. அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க தோராயமாக 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க நம்ம சொன்னாலும் நம்ம உள்ளே போய் டீப்பாக பார்த்தோன்னா அங்கே அப்படி நடக்கிறது கிடையாது. ஸோ என்னதான் ஆவரேஜ் சேமாக இருந்தாலும், 2 கண்ட்ரிக்கு ஆவரேஜ் சேமாக இருந்தாலும் அந்த 2 கண்ட்ரியும் ஈக்குவலாக டெவலப் ஆகிருக்கு நம்மளால் சொல்ல முடியாது, கரெக்டாக இந்த கேஸில். ஏன்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். It does not tell us how the income is distributed among the people. So what is the disadvantage? So what is the disadvantage of this average income na? அது நமக்கு average income கொடுத்துரும், பட் ஆனால் இது நமக்கு என்ன சொல்லாது. It does not tell us
how this income is distributed. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Even though both countries have identical average income, country A is preferred because it has equitable distribution. அதாவது இன்கம் ஓரளவுக்கு எல்லாரும் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாங்க. ஆவரேஜ் என்ன சொல்லுதோ அதே மாதிரி தான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. In this country people are neither very rich nor extremely poor. எல்லாரும் சமந்தான். ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்காரங்களும் கிடையாது, ரொம்ப ஏழைங்களும் கிடையாது, சமமா மோஸ்ட்டாக எல்லாரும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் சம்பாதிக்கிறாங்க. On the other hand, most citizens in the country B are poor and one person is extremely rich. அப்போ இந்த country Bல என்ன நடக்குது? முக்காவாசி பேர் ரொம்ப ஏழையா இருக்காங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப பணக்காரராக இருக்காது. 500 ரூபாய்க்கும் 48,000க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் இன்கமோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இட் டஸ் நாட் டெல் அஸ் how the income is distributed. Okay, so in the disadvantages of per capita income இதுதான். They hide disparities. அது என்ன வேரியேஷன், அந்த இன்கமோட வேரியேஷன் என்னங்கிறது நமக்கு சொல்லாது. இந்த ஆவரேஜ் இன்கம் நமக்கு சொல்லாது. It does not tell us how the income is distributed among the people. That is the gap between rich and poor. இதுதான் வந்து country A ஓட சினாரியோ. இது வந்து country B ஓட சினாரியோ. ஸோ country Aல என்ன நடக்குது? country with no rich and poor, we made the chairs and we use them. ஸோ இவங்க சம்பாதிக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, எல்லாரும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஆனால் country with rich and poor இதுதான் வந்து என்னதான் இங்கே ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீமாக ரிச்சாக இருக்காரு, மற்றவங்களாம் எக்ஸ்ட்ரீம்லி புவராக இருக்காங்க, கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து பெர் கேபிட்டா இன்கமோட டிஸ்அட்வான்டேஜ். அப்போது இதிலிருந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், என்னது? பெர் கேபிட்டா இன்கம் மட்டும் பத்தாது ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு, கரெக்டாக? ஸோ இப்போ அதர் க்ரைட்டீரியா என்னென்ன, ஸோ அதை என்னங்கிறது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டூட் வாட் எவர் ஐ டாட் யூ இன் திஸ் வீடியோ. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னென்னா டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் என்ன, அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் அ இண்டிவிஜுவல், டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரியில் பெர் கேபிட்டா இன்கம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் மட்டும் பத்தாது, கரெக்டாக? ஸோ அதையும் தாண்டி நமக்கு நிறையா க்ரைட்டீரியாஸ் தேவை. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். ஸோ இஃப் யூ லைக்